நாங்க பிரிக்கிறோம் துல்ஹஜ். துல்ஹஜ் முதல் 10 என்று சொல்றது உண்மையிலே ஹதீஸ்ல வருகிறது எப்படி? அதாவது அஹப்பு இலல்லாஹி அய்யுதஅப்பத ஃபீ, அதாவது அஹப்புல் ஐயாம், எந்த விஷயத்துக்கு அல்லாஹு தாலா வணங்கப்படுவதற்கு, இந்த பூமியில வணங்கப்படுவதற்கு அல்லாஹ்க்கே மிக விருப்பமான நாட்கள் என்று சொன்னா இந்த 10 நாட்களும் தான். இந்த வணக்கம் என்று சொல்றது நாங்க சொல்ற மாதிரி தொழுகையும் நோன்பும் திக்ரும் இந்த விஷயங்கள் மட்டும் தானா? அறிவு தேடல் என்று சொல்றது வணக்கம் இல்லையா? அறிவு தேடலும் வணக்கம் தான். அந்த வகையில இந்த 10 நாட்களை நாங்க பயன்படுத்த முடியுமான இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த காலப்பகுதியில நடந்த வரலாற்று நிகழ்வுகள் இருக்கின்றனவே. நிறைய நிகழ்வுகள் இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் இங்க உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்க சாதாரணமாகவே இன்றைக்கு எங்களுக்கு தேடலுக்கான வழிகள் மிகவும் இலகுவாக இருக்கிறது. அப்ப நீங்க சாதாரணமா நெட்ல போய் தேடினா எக்கச்சக்கமான சம்பவங்களை நீங்க இஸ்லாமிய வரலாற்றுல ரசூலுல்லாஹ் காலத்துல மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்றுல நிகழ்ந்த எத்தனையோ முக்கியமான சம்பவங்களை நீங்க பார்க்கலாம். அந்த ஒவ்வொன்றையும் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அது எங்களுக்கு எங்கட வரலாற்றினுடைய பெருமையை சொல்லும், எங்கட மார்க்கத்தினுடைய மகிமையை சொல்லும். இதுவும் எங்கட ஈமான பலப்படுத்துகின்ற ஒரு காரணி தான். தொழுகை எங்கட ஈமான பலப்படுத்துகிறதுவே, நோன்பு எங்கட ஈமான பலப்படுத்துகிறதுவே, திக்ர் எங்கட ஈமான பலப்படுத்துகிறதுவே. இது எல்லாவற்றையும் போல இந்த வரலாறுகள், அவர்கள் செய்த தியாகங்கள், அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க எப்படி அத கவனமா யோசிச்சு அதை ஓவர் கம் பண்ணினார்கள் என்று சொல்ற இந்த விஷயம் உண்மையில அதை ஒவ்வொன்றையும் வாட்சி பார்க்கிற நேரத்துல உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு பூரிப்பு ஏற்படும். எங்கட உடல் எல்லாம் சிலிர்த்து போகும். அப்ப அப்படியான ஒரு நிறைய உணர்ச்சி பூர்வமான நிகழ்வுகளை நாங்க இந்த காலப்பகுதியிலையும் காண முடியும். அப்ப அந்த அளவுக்கு உண்மையிலே இந்த காலப்பகுதியும் செழுமையான காலப்பகுதி. அந்த வகையில இந்த காலப்பகுதியை பயன்படுத்துறதுல மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக நீங்க இந்த மீதம் இருக்கின்ற நாட்கள்ல ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை சொல்லி இருக்கின்ற அந்த நேரடியான வணக்க வழிபாடுகளை தாண்டி இந்த காலப்பகுதியிட ஹஜ் காலப்பகுதியிட வரலாற்று நிகழ்வுகளை தேடி படியுங்க. அது உங்களோட அறிவையும் புதுப்பிக்கும், உங்களோட ஈமானையும் புதுப்பிக்கும்.